கோஷம் போடுறாளாம். மாடுகள்லாம் சந்தோஷத்தில் மா அப்படின்னு கத்துறதுகளாம், கண்ணுக்குட்டிலம்மா அப்படின்னு கத்துறதுகளாம். அப்போ அங்கே இருக்கிற பசு பட்சிகள் எல்லாமே, பறவைகள்லாம் கூட கிளபில கிளபில கீசி கீசென்று எங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அப்படின்னு கிளிகள்லாம் ஒரு பக்கம் கத்துறதான், மயில்கள்லாம் ஒரு பக்கம் ஆடுறதா, குயில்கள்லாம் கூவறதான். அதனுடைய பாஷையில தன்னுடைய கூட்டத்தாருக்கு கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்னு கூ 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 கூன்னு கூ கூ அப்படின்னு கத்துறதா. ஆச்சரியமா மயில்கள்லாம் டான்ஸ் ஆடுறதான். உடனே ஆண்மயில் ஆடுறத பார்த்து பெண்மயில், என்ன சார் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க, என்ன திடீர்னு ஒரு ஆட்டம் அப்படின்னாலும், என்ன ஆடுக்கு அவனை மயங்க மாட்டேன் அப்படின்னு தான். அட போடி, உன்னை மயக்கிறதுக்காக பெருசாக ஆடின்னு இருக்கோமோ, நந்தகோபுரி பிள்ளை பிறந்திருக்கான், பார்க்கறதுக்கு கார்மேகம் மாதிரி இருக்கானா, ஊரில் எல்லாரும் பேசிக்கிறா, அதை நினச்சி ஆடின்னு இருக்கேன்னு விடுத்தான். ஆச்சரியமா ஆண் கோயில் பெண் கோயில் அப்படி 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 காதலாக பார்த்து கூ அப்படின்னு விடுத்தான். உடனே ஆண் கோயில் சொல்லித்தான், நீ ஒருத்தி இருக்க பாரு அப்படின்னு விடுத்தான். உடனே அவர் சொன்னா, ஒன்றும் உன் மேலே காதலில் ஒன்றும் கத்தலை, நந்தகோபருக்கு நம்மள மாதிரியே கண்ணங்கள்ல ஒரு பிள்ளை பிறந்திருக்கானா, அந்த சந்தோஷத்தில் கத்தினேன்னு விடுத்தான். உடனே காகம் எல்லாம் அழகா வந்ததான், கா 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 கா. காக்கா மாதிரி கத்த மாட்டேங்கிறல, காக்கா பிடிச்சா தான் தப்பு, சரியா? அதுவும் குருவையும் பகவானையும் காக்கா பிடிச்சா தப்பு இல்லை, பாகவதால காக்கா பிடிச்சா தப்பு இல்லை. இந்த காகங்கள்லாம் கத்துறதான், கா 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 கான்னு எதுக்குறான்னா, நம்மள மாதிரியே கண்ணங்கரேன்னு ஒரு பய பிறந்திருக்கானு, இனிமேல் யாரும் நம்மளை விரட்ட மாட்டா. அந்த பய பக்கத்தில் போய் நின்னா நம்மளை விட கருப்பாக இருப்பான். அண்டங்காக்கா மட்டும் நல்லா கருப்பாக இருக்கும், சாதா காக்காக்கா அவ்வளோ கருப்பு கிடையாது. அப்பாடா அப்படின்னு காகமெல்லாம் சந்தோஷப்பட்டதான். இப்படி எல்லா ஜீவராசிகளும் மரங்கள்லாம் அப்படி கேட்டுதான். அந்த கோகுலத்தில் எல்லாருமே சாத்வீக ஜனங்களாக இருக்கிறதுனால எல்லாருமே மரம் செடி கொடி எல்லாத்தையுமே கொண்டாடுறவா. அந்த மரங்கள்லாம் இவ பேசுறத கேட்டுட்டு இவெல்லாம் சந்தோஷமா இருக்கு, மரங்கள்லாம் அப்படி ஆடுறதான். ஆடும்பொழுது அதுலேருந்து பூவெல்லாம் அப்படியே கீழே விழறதான். நந்தகோபன் வீட்டுக்கே அர்ச்சனையா, ஏண்டானா உள்ளுக்குள்ள பரமாத்மா வந்துட்டானா. மெல்லிசா தென்றல் காற்று அப்படியே உள்ள வந்து வாயு பகவான் பார்த்தாராம். தேவர்கள்லாம் உள்ள வந்து பார்க்கலான்னு பார்த்தா அவெல்லாம் வேஷம் போட்டுன்னு வந்தாலாம். ஒவ்வொரு தேவனும் இந்த மாட்டுக்கார கூட்டத்தில் ஒரு மாட்டுக்கார மாதிரி தலையில் முண்டாசெல்லாம் கட்டின்னு சிவபெருமான் வந்துட்டார். பிரம்மதேவர் முண்டாசம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு, 4 தலையை சேர்த்து மறைச்சிருக்கார் இல்லையா. ஒருத்தர் பார்த்தார், யார் எவ்வளோ பெருசு மண்டபெருத்தவனாக இருக்கான், இது வரைக்கும் பார்த்தா மாதிரியே தெரியலையே. இன்னொருத்தான் பார்த்தான், இவன் சிவபெருமான் ஏற்கனவே நல்லா ட்ரெஸ் போட்டுப்பாரா, இது வேறு இப்படி இழுத்துட்டு இப்படி சொருகிண்டு ஒரு மாதிரிலாம் வந்து நிற்கிறார். என்னடா இவன் கால் மொழியும் கழுத்தில் என்ன நீளமாக தனியாக இருக்குது, நீலகண்ட மகாதேவன் வந்திருக்கார். கேட்குறா, நாங்கள்லாம் கழுத்தில் விபூதி வச்சுப்போம், கோபிச்சந்திரன் வச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக நீளமாக ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்க. பக்கத்தில் பார்வதி தேவி நிற்கிறா, இல்லை அவருக்கு பிறக்கும் பொழுதே இப்படி, ஓ இவ்வளோ பெரிய மச்சமா அப்படி காமி அப்படி கிள்றாளாம். பார்வதி பார்க்குறேன், நான் கூட இப்படி கிள்னது இல்லையே. இந்த மாட்டுக்கார கூட்டத்தில் வந்தோடனே தேவர்கள்லாம் அப்படி லைனில் நிற்கிறாளாம். எல்லாரும் இந்திரன் இப்படி 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 திருத்தனமாக பார்க்குறானா, எல்லாரும் பார்க்குறாங்க, அசுரனா திருடன் மாதிரி பார்க்குறானு. இந்திராணி சொல்கிறா, ஏன் உங்கள் புத்தி மாறாதா, கொஞ்சம் மொழியை மாற்றிக்கப்படாது? எப்போ பார்த்தாலும் யாராவது தவம் பண்ணா, ஐயோ என் பதவிக்கா என் பதவிக்கா என் பதவிக்கான்னு பயந்து பயந்து பார்ப்பேன். அதே மாதிரி பார்வை என்னதுக்கு, கொஞ்சம் டீசெண்டாக பார்க்க தெரியாது கூட்டத்தில் அப்படின்றாளா. இன்னொருத்தர் நல்லா பெரிய தந்தியோட பா அப்படி அப்படி தள்ளி விடுறாராம். இன்னொருத்தன், கொஞ்சம் பின்னாடி போங்கப்பா, அண்ணாக்கு தொப்பை இடிக்கிறது. கணபதியும் முருகனும் லைனில் நிற்கிறா எல்லாரும். இன்னொருத்தர் நல்லா கனகரேல் நிற்கிறார் சனீஸ்வரன், அழகாக அவரும் லைனில் வந்து நின்றுட்டார். எல்லாரும் என்ன திட்டுறா, உன்னை பார்க்குற நேரமாவது எனக்கு நல்ல நேரமாக அமையட்டும். எல்லாரும் நல்ல நேரம் இல்லை நல்ல நேரம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவா இல்லையா. எனக்கு நல்ல நேரம் கண்ணனை பார்த்தா தான் அவரும் லைனில் வந்து நின்றுட்டாரா. இன்னொருத்தர் நல்லா பிரகாசமாக இருக்கார் சூரிய பகவான், அவரும் வந்துட்டார். இன்னொருத்தர் சந்திரன் அழகா ஒரு ஆண் 27 பெண்களோடு நிற்கிறான். ஒருத்தர் பார்த்தா, என்னடா இது 27 பெண்கள் யாரா, அக்கா தங்கியா, சீச்சி எல்லாம் பொண்டாட்டிகள் யாரா அப்படின்னா சந்திரனும் 27 நட்சத்திரங்களும் எல்லாரும் அப்படி லைனில் நிற்கிறா. பார்த்தார், இந்த கூட்டத்தில் எல்லாம் ஒருத்தர் பக்கத்தில் நின்னாலே சுடுறதான் எல்லாருக்கும். என்னப்பா உன் உடம்பு சுடுறது, உனக்கு என்ன ஜுரமா, மருந்து தரட்டமான்றாராம் அக்னி பகவான். அவர் சாதாரணமாகவே சூடாக தான் இருப்பார். உடனே அவர் லைனில் நிற்கிறார். இப்படி எல்லாரும் நிற்கிற வாயு பகவான் பார்த்தார், இந்த கூட்டத்தில் நமக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி மெல்லிய தென்றல் காற்றா அப்படியே உள்ளே போய் கிருஷ்ணனை அப்படி தடவிட்டு அப்படி வந்தாராம். வரும்போது அப்படியே வரார், ஹாய் ஹாய் அப்படின்னு வராராம். உடனே எல்லாரும் அப்படி இருந்து பிடிக்கிறா.
எல்லாரும் வந்து பிடிக்கிறா. வாயு பகவான், என்ன ஆச்சு வாயு, நல்லா தானே இருந்த, போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போனிய, இப்போ அப்படியே மயங்கி 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 வரைய. அதுவா, அந்த பையனை பார்த்தேன், அப்படி தொட்டேனா அப்படி மெத்து 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 மெத்துன்னு இருக்கான். கொஞ்ச நேரம் அவன் மேலே அப்படியே உக்காந்தேன், அப்படி இழுத்தானா உள்ளே போயிட்டேன், பயந்துடுச்சுன்னு ஓடி வந்தேன் அப்படின்ட்டு. அவனுடைய மூச்சு காற்று தானே வாயு. இத்தனை பேரும் இத்தனை விதமா இந்த கண்ணன் அனுபவிக்கிறாளாம் பரபிரம்மத்தை. 30 முக்கோடி தேவர்களும் வரிசையில வந்து நின்று அனுபவிக்கிறார்கள். சிவபெருமான் வந்து இப்படி பார்க்கிறார், கண்கள்ல கண்ணீர் வழிய, என்னமா இருக்கான் பய. பார்வதி இப்படி பார்க்கறா, எங்க அண்ணா இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு பார்க்கறா. முருகன் கணபதியில, மாமா சூப்பரா இருக்கீங்க போங்க அப்படின்றா. எல்லாரும் லைன்ல வந்து நின்று பார்த்துட்டு இருக்கா. ஓடுவார் விழுவார் எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கா. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமண் கூந்தல் அவிழத்திளைத்தெங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடி ஆயர். இந்த கோபிகைகள்லாம் வீட்டில் இருக்க தயிர் பால் வெண்ணெய் மோரெல்லாம் கொண்டு வந்து வீதியில கொட்டி விளையாடுறாளாம். எல்லாரும் அழகா கும்மி எல்லாம் அடிச்சு விளையாடுறாளாம். ஓரத்துல நின்று பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாரும் அப்படி ஓரத்தில் நின்று என்னமா ஆடுறா இல்லையானா. உடனே அந்த கோபிகள்லாம் பார்த்தலாம், வாங்கோ எங்களோட சேர்ந்து ஆடுங்கோ, பன்றிபுரத்தில் அது உண்டு. நம்ம தேவியன்னு ஓரத்தில் நின்று அவளே வந்து கையை பிடிச்சி ஓ அப்படின்னு சொல்லி ஆடுவா உரிமையோட. அது பன்றிபுரத்தில் தான் பார்க்கணும், அந்த உரிமை பன்றிபுரம். யாரை பார்த்தாலும் சேவிக்கிற ஒரு உரிமை பிருந்தாவனம். நம்ம போய் ராதே ராதே அப்படின்னா உடனே ராதே ராதேன்னு யோசிக்கவே மாட்டான். என்ன ஜாதி என்ன குலம் ஒன்றுமே தெரியாது. யாரா போய் ராதே ராதேன்னு சேவிச்சுட்டா அவள் திரும்பி நம்மளை சேவிச்சிருவா. அங்கே யார் கிருஷ்ணன் யார் பாகவதா கண்டே பிடிக்க முடியாது. பிருந்தாவனம் ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு இடம். யாரை பார்த்தாலும் கிருஷ்ணன் மாதிரி இருக்கும், யாரை பார்த்தாலும் ராதிகாமா இருக்கும், யாரை பார்த்தாலும் கோபியா இருக்கும். ஆனால் யாரோ ஒரு ராதே யாரோ ஒரு கிருஷ்ணன் கட்டாயம் உண்டு. ஆச்சரியமா இருக்கும், கண்ணில் தெரியாது தெரிஞ்ச மாதிரி இருக்கும். குரங்கு முதற்கொண்டு எல்லாமே தெய்வீகமான ஒரு ஸ்தலம் பிருந்தாவனம். பிருந்தாவனத்தை கண்டோமே என்று ஆண்டாள். அழகா இந்த கோபிகைகள்லாம் பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி இவாளெல்லாம் கூப்பிட்டு ஆட சொல்றா. அவளுக்குலாம் ஆடி பழக்கமே இல்லை. பார்வதியாவது ஆடி இருக்கா, ருத்ரதாண்டத்தோட ஆடி இருக்கா. சரஸ்வதி தேவியோட அழகா பார்வதி இப்படி ஆடுற, இப்படி ஆடுறி இப்படி ஆடுறி இப்படி கும்மி ஆடுறின்றா. சரஸ்வதி சீச்சி எனக்கு வீணை வாசி தான் பழக்கம். அவள் பாடி பார்வதி மேலே தட்டினா இவ கீழே தட்டுறா. லக்ஷ்மி தேவி பார்த்தா நான் பாடி இப்படி இப்படி தட்டிக்கிறேன் இப்படி இப்படி தட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பஜனை பண்ணுற மாதிரி தட்டின்னு இருக்கா. ஆச்சரியம். இந்திராணி தேவி எல்லாம் கோபர்கள்லாம் எல்லாம் வட்ட வட்டமாக நின்று ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நின்று அப்படி அப்படி கொண்டாடுறா. இதில் நம்ம பிரம்மதேவரை ஏற்றி விட்டா, அப்போ வேண்டாம்ப்பா வயசானவன்ப்பா என்னை விட்டுருங்கப்பா என்னை விட்டுருங்கப்பா கஷ்டப்பட அவர் ஏற்றி விடுறா. இந்திரனை தூக்கி மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறா. அவன் பார்த்தான் திரும்பி இந்த கூட்டத்துக்கே வரப்படாது, என்ன பாடுபடுத்துறா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்படி அந்த ஆயர் குலமே கோகுலமே ஆனந்தத்தில் திளைச்சது. அவள் அதாவது நந்தகோபருடைய பிள்ளைன்றதுனால வந்த ஆனந்தம் இல்லை, ஸ்வயம் பகவான்றதுனால அவளுக்கு தெரியாமலேயே வந்த ஆனந்தம். வைகுண்டபதி போய் பார்க்குறோம், பார்த்தோன்னா ஒரு ஆனந்தம் வருது இல்லையா. திருப்பதி போய் திருவேங்கடமுடையான பார்க்குறோம், நம்ம பெருமாள் அப்படின்னு ஒரு ஆனந்தம் வருது இல்லையா. பாண்டரங்கனை தொட்டோம்னா யாரையோ தொடரா மாதிரி தோணாது. முதல் தடவை போய் தொட்டா கூட நம்முடைய வேண்டப்பட்டவனை ரொம்ப நாள் கழிச்சு தொடரும், இப்படி தான் இருக்கும். புதுசாக போய் பழக்கமே இல்லாத ஒருத்தரை தொடரா மாதிரி ஒருத்தருக்குமே தெரியாது. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க கூட, யாருக்கா ஒருத்தர் புதுசாக தொடரா மாதிரி இருந்திருக்காது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ரொம்ப பழக்கப்பட்ட ஒருத்தரை பல நாள் கழித்து அப்படி தொடரா மாதிரி தான் இருக்குமே ஒழிய புதுசாக பழக்கமே இல்லாதவர் மாதிரி தோணாது. திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்குறோம், வருஷத்துக்கு ஒரு தடவையோ எப்பயோ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு தோணுமே ஒழிய யாரோ ஒருத்தரை போய் பார்க்குறோன்ற நினைவே வராது. உடுப்பி கிருஷ்ணன், பத்ரி நாராயணன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் முதல் தடவை போகும்போது கூட மனசு நிறைஞ்சு போயிடும். அதாவது நம்முடைய உறவு உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. நவதிருப்பதியில் 9 கடைசியாக முதல் தடவையாக பார்ப்பா. முதல் தடவையாக பார்க்குற மாதிரியே இருக்காது. பெருமாள்லாம் ரொம்ப பழக்கப்பட்டவா மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா பெருமாளுக்கு நம்மளோட பழக்கம் இருக்கு இல்லையா. பகவானுக்கு நமக்கும் நிரந்தரமான பழக்கம் உண்டு. ஒரு நாளும் அந்த பழக்கம் மாறுறதே கிடையாது. பகவான் அவ்வளவு அழகா நம்மள நினைச்சுட்டே இருக்கான், மாறாமல் நினைச்சுட்டு இருக்கான். அழகா ஆடுறா பாடுறா, தன்னிலை மறந்து திளைக்கிறா. நந்தகோபுரம் எல்லாரும் கொண்டாடுறா. நந்தகோபுரம் நிறைய தானம் எல்லாம் கொடுக்கிறார்.
ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. வரிசையில் எல்லாரும் நின்று நின்று பார்த்துட்டே இருக்கா. சில பேர் குறுக்கில் வந்து நிற்க பார்க்குற, போ துரத்தி விடுறா. சில பேர் சொல்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் கிடையாது, இந்த விஷயத்தில் ஃப்ரெண்டாவது போ பின்னாடி போ. ஒருத்தர் அழகாக கோபர் லைனில் போய் நின்று பார்த்துட்டு வந்துடுவார் கிருஷ்ணனை. மனசு கேட்கலையா, இன்னும் வாட்டி பார்க்கணும்னு தோன்றதான். இப்படி பார்த்தார், லைனில் பொண்டாட்டி நிற்கிறத பார்த்தார். நேர போய் வழிவிடுறி முன்னாடி நிற்கிறோம். இப்படி வேற எங்க பார்த்தா கியூ பின்னாடி போங்க பின்னாடி. அப்படி முறைச்சான். நான் யார் தெரியுமான்னா, அதான் தெரியுமே போங்க பின்னாடி. தெரியாதான்னு அப்படின்ட்டா. அதாவது அந்த பந்தம் கூட பெருசாக தெரியலையா, கண்ணன் தான் பெருசு. 9 கிரட சேவையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் யார் நிற்கிறான்னா தோன்றது. திருப்பதியில் அந்த கூட்டத்தில் சமயத்தில் கையை பிடிச்சுட்டே போகும். திடீர்னு பார்த்தா கையை மாறி பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கணவனை பிடிச்சிட்டு இருக்கோம், மனைவியை பிடிச்சிருக்கோம், குழந்தைய பிடிச்சிருக்கோம். பார்த்தா நல்லா பார்த்தியானா ஏமண்டி அப்படின்வா. வா நம்ம கஷ்டப்பட்டு தமிழில் பேசினா அவன் ஏமண்டி அப்படின்வா. தெலுங்குல யாரையோ பிடிச்சிட்டு பகவான் சாரி அப்படின்வோம். அதுக்குள்ளே ஜரகண்டி வெளில வந்துடும். அவ்வளோதான். யாரை பிடிச்சோம் யாரை விட்டோன்னே தெரியாது. பகவானுடைய லீலை அது. அங்கே போயாச்சுன்னா பகவான் மட்டும்தான் நித்திய பந்து. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறா. அப்படி பகவானை பார்த்து 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 அனுபவிச்சுட்டே இருக்கார்கள். ஜோரா அத்தியாச்சரியமா அனுபவிச்சு அனுபவிச்சு தளச்சு போறா. ஒருத்தி போனா சந்தோஷத்துல ஆடுறா பாடுறா குதிக்கிறா. அவருடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. எல்லாரும் என்னடி இவ்வளோ ஆனந்தம், பயலை பார்த்தியா, சூப்பராக இருக்கான் இல்லையா, எப்படி இருக்கான் அப்படின்னா அவ சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரில் நான் தான் கருப்புன்னு நினச்சேன், என்னை தாண்டி ஒரு கருப்பை இருக்கு, அபாடா, இனிமேல் கருப்புன்னு யாரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டா, அதுக்கு ஒரு ஆள் கிடச்சுட்டான், இனிமேல் நான் கூட ஒரு மாம்பழ கலர் தான் அப்படின்னு விட்டாளாம், நான் கூட லேசாக ஒரு எலுமிச்சை கலரில் தான் இருக்கேன்னு விட்டாளாம். ஏன்டானா கண்ணன் அத்தனை கருப்பான், அவ்வளவு கருப்பு, பல 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 பலன்னு இருக்கானாம். இவளுக்கு அத்தனை சந்தோஷம், அப்பாடா அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம். ஒவ்வொருத்தையா தேமேன்னு போய் பார்க்கறா. வயசானவா, குழந்தைகள், சில வயசான பாட்டிலாம் இருக்கா, கணவன்லாம் இறந்து போயிட்டான். அவள் பாட்டுக்கு எப்படி ஏதோ ஓட்டின்னு இருக்கா, யார ஒரு பிடிமானமே இல்லை அவளுக்கு வாழ்க்கையில். அவள் போய் கண்ணனை பார்த்தா வாழணும்னு ஆசை வந்துடுத்தான். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும்போது, ஓ இன்னைக்கும் முழிச்சுட்டேனா, இன்னைக்கும் வாழணுமா, சரி வாழ்ந்து தொலைப்போம் அப்படின்னு இருந்தவள், ஐயோ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும், இந்த பையன் வளர்றதை பார்க்கணும், இவன் சாப்பிட்றத பார்க்கணும், இவன் பேசுறத கேட்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்தான். ஒரு தடவை தான் பார்த்தா, பார்த்த உடனே ஆசை. பன்றிபுரம் ஒரு தடவை பார்த்தனா பாடா போதும்னு தோன்றதா, அடுத்த வாட்டி எப்போ போவோம், நீ என்னெல்லாம் பார்க்கலாம், எத்தனை விதமாக பார்க்கலாம், அப்படிதானே ஆசை கூடிண்டு தானே இருக்கு. பகவத் விஷயத்தில் ஆசை குறையாது, மற்ற ஆசைகள் குறையுமே ஒழிய பகவான் மேல இருக்கிற ஆசை குறையாது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஆடிண்டும் பாடிண்டும் 10 நாள் ஆகிறது. யாரும் சாப்பாடெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, ஒன்றும் யாரும் வேலைக்கெல்லாம் போகலை, எல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடே தான் 10 நாளும். மாடுகள்லாம் தானா பால் கறக்கிறது, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். யாரும் பாலை கறக்கல, மாடுகள்லாம் அதுவாக கறந்துக்கிறது, கண்டுக்குட்டிகள் தானாக குடிச்சிக்கிறது, மாடுகள் பாட்டுக்கு கீழே பால் அப்படியே வழிஞ்சு எல்லாம் சேரா இருக்கு. நனைத்தில்லம் சேராக்கும் அப்படின்னு எல்லாரும் அதில் ஆடுறா பாடுறா. யாருக்கும் ஒன்றும் ஞாபகம் இல்லை, என்ன கடமை பண்ணணும், பொழுது விடிஞ்சதா பொழுது முடிஞ்சதா, சூரிய உதயம் தெரியலை, சூரிய அஸ்தமனம் தெரியலை, ராத்திரி தூங்கினாளா இல்லையான்னு தெரியலை, பகல் பொழுது எப்போ பார்த்தாலும் கண்ணனை பார்க்கணும், வேற ஒன்றுமே தோணலை. பசி தெரியலை, தாகம் தெரியலை, தூக்கம் தெரியலை, கலப்பு தெரியலை, கூடி 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 கண்ணனுடைய அழகையே பேசின்னு இருக்காது. கண்ணு பாத்தியாடி, தாமரை கண்ணு மாதிரி இருக்குடி. இன்னொருத்தி சொல்கிறா, ஐயோ அது பார்த்த பார்வை ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குடி. அப்படி இல்லடி பார்த்தான், முதல் ராத்திரியில் எங்காத்துக்கார் பார்த்த மாதிரி பார்த்தாண்டி அப்படின்றான். அவ்வளோதான், கேட்டவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் பார்க்கலடி, வேண்டாண்டி. ஏண்டி அப்படின்னு இல்லை, வேண்டாம் பரவாயில்ல, இல்லை வேண்டாம் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னான், ஒன்னையாவது அப்படி பார்த்தான், அதை விட மோசமாக பார்த்தான் அப்படின்ச்சா. அந்த கண்களில் ஒரு ஈர்ப்பு. இன்னொருத்திக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, பகவான் இப்படி பார்த்தானா, அவளும் பார்த்தாளாம். பகவான் கண்களில் பார்த்தோன்னே அவளுக்கு தோணி போயிடுது, எனக்கு இனிமேல் இவன் தான் என் பிள்ளை அப்படின்னு தோணி போயிடுத்தான். அவள் சொன்னா, எனக்கு பிள்ளை பிறந்து விட்டான்னா. எப்படி அப்படின்னா, யசோத பிள்ளை என் பிள்ளைன்னு விட்டாள். பாண்டரங்கன் என் பிள்ளைன்னு யாராவது சொல்லுவாள், எல்லாரும் தானே எனக்கு எனக்கு எனக்குன்னு தானே சொல்லுவோம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆனாலும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆனந்தம், வயசானவாள்லாம் டை அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டா தலையில், கிருஷ்ணனோட நிற்கணும் அப்படின்னு. ஒரு பேத்தி வந்தா, பாட்டி அப்படின்னா, கத்தாதிரி மானத்தை வாங்காது,
அவள் கேட்டா பேத்தி, என்ன பாட்டி? பாட்டி பாட்டின்னு கூப்பிடாது. என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. சும்மா இரு, வேணா அக்கான்னு கூப்பிட்டுக்கோ. அவ சொல்றா, இது அக்காவா? சும்மா இரு, நீ பாட்டி பாட்டின்னு கத்தாத. நீ உனக்கே 18 வயசு ஆயிடுது, உனக்கு நான் பாட்டினா ரொம்ப வயசாக தெரியும். எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் வயசாகலை. அவ சொன்னா, பாட்டி இது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. உன் பொண்ணோட பொண்ணு நான் இருந்துட்டு போட்டேனேடி, பெருசாக சொல்ல நம்ம ஊர் முழுக்க. சும்மா அப்படின்னா, எங்கேயோ லைனில் நிற்கிறாளே அப்படின்னு பார்த்தா பின்னாடியே லைனில் நிற்கிறாளாம். யாரோ ஒருத்தி நிற்கிறாளே முக்காடு போட்டு பார்த்தா பாட்டி தான். ஏன் பாட்டி? நீ பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு தொலையாத, இனிமேல் என்ன பாட்டின்னு கூப்பிடாது, எப்படி வேணா கூப்பிட்டுக்கோன்னுட்டாளாம். பேத்தி சொன்னா, பாத்தியா பாட்டிக்கு கொழுப்பை பாத்தியா அப்படின்னாலாம். உடனே அவ சொன்ன, ஆமாண்டி, அந்த பயலை பார்த்தேனே கொழுப்பு கூடத்தான் ஆயிடுத்து. பகவானை பார்த்த உடனேயே ஒரு தெம்பு வந்துடும், மனசில் ஒரு உற்சாகம் வந்துடும். திருப்பதி எத்தனை வயசான வாழை பார்க்குறோம், சுவாமியை பார்க்க ஓடுவா, நமக்கு பயமாக இருக்கும். எத்தனை பேர் கூட வயசான வாழலாம் வருவா. நாங்கள் அஹோபிலம்லாம் மலை ஏறினோம், எல்லாம் 80, 70, 65க்கு மேலே தான். ஒரு இடத்துல நான் உக்காந்தேன், அப்பாடான்னு. என் கூட ஒருத்தர் நடந்து வந்தார், அவர் நடக்க முடியல, நான் பிடிச்சுட்டே வந்தேன். ஒரு சிதியில் சரி கொஞ்சம் உக்காரவே நான் உக்காந்தேன். என்ன குருஜி உக்காந்து வாங்க நடக்கலான்றார். நான் கிழமை மாதிரி ஆகிட்டேன் அவருக்கு முன்னாடி. அவர் வாங்க நடக்கலாம், எல்லாம் உட்காந்தா சரிப்பட்டு வராது, கடை நடந்தால் அப்படி போயிடலாம் வாங்க அப்படின்ட்டு. அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்கு. ஆனால் அஹோபில் நரசிம்மரை பார்க்கறதுல ஒரு தெம்பு உத்வேகம். என்ன உட்காந்துட்டு அதுக்குள்ளேன்றார். 1.5 கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருக்கும், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஆச்சரியம். அது பகவானை பார்த்தாச்சுன்னா எங்கிருந்தோ ஒரு தெம்பு வந்துடும். திருப்பதி பெருமாளை பார்க்க எவ்வளோ நேரம் லைனில் நிற்கிறோம், எவ்வளவு தெம்பு. அதில் வேற அந்த கூண்டு கூண்டு அடைச்சி வச்சிருவா பெருமாள். திடீர்னு யாராவது, ஏடுக்குள்ள வாடா வெங்கட்ரமணா, என்னமோ தெரியல, மலையப்பனும் போட்டி பண்ணி உள்ள நுழைகிறார் பாண்டவனோட. இந்த கோவிந்தா கோவிந்தா குடுக்குடு எல்லாரும் கதவை திறக்கவே, எல்லாரும் முண்டியடிச்சு வந்து நிற்போம். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் கதவை திறப்பான். அதுக்கு வயசானவா குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு 4 கால் பாய்ச்சலில் ஓடி வருவா. ஓடுறதை பார்க்கணுமே, கனத்த சரீரம்னா கூட வேகமாக ஓடும். ஃபூன் ஊதினா பறக்கிறவாள்லாம் வேகமாக ஓடுவா, குழந்தைய தூக்கிட்டு ஓடுவா. எங்கிருந்தோ ஒரு தெம்பு வந்துடும். எங்கிருந்து தெம்பு வரும்னே தெரியாது. மலையப்பனை பார்க்கணும் அப்படின்னா அந்த கூட்டத்தில், அதுவும் இந்த ஜரகண்டின்னு சொல்லும்போது நம்மளை பின்னாலே 4 பேர் தள்ள, முன்னாலே 2 பேர் தள்ள, அப்போ கூட சைடு அந்த கம்பியை பிடிச்சி ஒரு நடப்போம் பாருங்க. எங்கேயும் தெம்பு வரும்னே தெரியாது. வெளியில் வந்த பிறகுதான் தெரியும் உடம்பு தனியாக கை காலெலாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி பிடிச்சுண்டு வருவோம். எங்கேயும் அந்த கைக்கு பலம்னா மலையப்பனுடைய பலம். அவனை பார்க்க போகிறோம் இல்லையா, அவன் தரும் பலம். நீங்கள் எவ்வளவு வேணா பலகீனமாக இருக்கலாம், எத்தனை வேணா வியாதி இருக்கலாம், பகவானை நினைச்சா பலம் வரும். அது ஆண்டாள் சொல்றா, மனதினால் சிந்திக்க. பகவான் நினைச்சு பாருங்க, பலகீனமாக ஃபீல் பண்ணுறீங்களா, மனசனாலையும் உடம்புனாலையும், அப்போ பலகீனம் வந்துடுறது. அப்பெல்லாம் பலகீனமாக இருக்கேன்னு நினைக்கிறத விட்டுவிட்டு பகவானை தியானம் பண்ணுங்க, பலம் எங்கிருந்தாவது வரும், சத்தியமாக வரும், சந்தேகமே வேண்டாம். குருஜி அம்மா டிசம்பர் 25 பரமபதிச்சா. அதுக்கு முன்னாடி வாரம் கூட, அந்த சனிக்கிழமை கூட அம்மாவுக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியாது, காலில் ஆப்ரேஷன், டயாலிசிஸ் இருந்து குருஜி அம்மாவுக்கு, கிட்னி பேஷண்ட். ஆனால் 1 மணி நேரம் உட்காந்துண்டு பஜனை பாடுவார்கள் அம்மா. அப்போ ரொம்ப சளி வேறு இருந்தது அம்மாவுக்கு, பாட முடியாது. அப்போ கூட 1 மணி நேரம் உட்காந்துண்டு பஜனை பண்ணுவார்கள். நான் பார்த்துருக்கேன், அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எங்கேருந்து தெம்பு அப்படின்னா பகவானுடைய பலம், நாம பலம். அதனால் பலகீனம்ன்றது ஒன்று கிடையாது. தெய்வத்தை நினச்சிட்டோம்னா பலம் வந்துடும். எப்படி கோகுலம் முழுக்க பலம் வந்துடுத்து நந்தகோபர் அழகாக கோகுலத்துக்கு காவற்காரர்களை ஆட்டில் வச்சுட்டு கம்சனை பார்க்க போகிறார். அவர் அந்த பக்கம் போனார், இந்த பக்கம் பூதனா வந்துட்டா. ஆச்சரியமாக பூதனா வந்துட்டா, அழகான வேஷம் போட்டுண்டு கண்ணனை கொலை பண்ணணும்னு வந்துட்டா, கண்ணனை கொண்டு போடணும்னு வந்துட்டா, ஜோரா வந்துட்டா. பல ஊர்களில் போய் பல குழந்தைகளை கொண்டு போட்டவள் ஆச்சரியமாக தேடிண்டு வந்துட்டாளாம். கண்ணனை தேடிண்டு அழகாக வந்துட்டா, கைகளில் தாமரைப்பூவெல்லாம் வச்சு சுத்திண்டு கோகுலத்துக்குள்ளே வந்து நந்தகோபர் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சுட்டான்னு. அங்கே நிறைய பெரிய கியூ நிற்கிறது. எல்லாரும் இவளை பார்த்துட்டு கியூவை விட்டுவிட்டா, எல்லாரும் அவளை முன்னாடி போக விட்டுவிட்டா. உள்ளே போனா பூதனா யாரோ தேவதை வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டார்கள்.
குழந்தை அப்படி அப்பதான் முழிச்சுட்டு இருந்தான். டக்குன்னு இவளை பார்த்தோன்னே கண்ணை மூடினுட்டான். ரோஹிணி தேவியோடைய இடுப்புல பலராமன் கோமா வருது. பலராமனுக்கு இவளை பார்த்தா அப்படின்றான். பாம்பு வேரில் ஏற்கனவே ஆதிசேஷன் ஆச்சு. உடனே பலராமனுக்கு பசிக்கிறதுன்னுட்டா அவ அம்மா ரோஹிணி. அவளுக்கு தெரியல. இவள் பார்த்தா அழகா வந்தா. கண்ணன் தேமேன்னு படுத்துட்டு இருக்கான. குஞ்சலமா படுத்துட்டு இருக்கான் பகவான். இந்த சைன ஆர்த்திலாம் பார்க்கணும். பகவான் அப்படி படுக்க வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். பகவான் படுத்துக்கிறது ஆனந்தமா ஜோர. யசோதையுடைய புடவையை நாளா மடிச்சு, ஏற்கனவே அழகா அம்சதூலிகா மஞ்சம் பட்டெல்லாம் போட்டிருக்கா. ஆனாலும் குழந்தைக்கு அது சுகம் இல்லையே. அம்மாவுடைய வஸ்திரம் தானே அதுக்கு பரம சுகம். நாளா மடிச்சு அழகா அந்த புடவையை போட்டு அதில் கிச்சா படுக்க வச்சிருக்கா. எவனுக்கு எத்தனை விதவிதமா புது புது வஸ்திரங்கள்லாம். திருப்பதியில ஒரு நாளைக்கு உடுத்தின வஸ்திரம் திரும்பி உடுத்த மாட்டார், அவ்வளவுதான். அந்த பெருமாளுக்கு இவள் உடுத்தி களைஞ்ச பழைய வஸ்திரத்தை அப்படி மடிச்சு புடவையை போட்டிருக்கா. பகவான் அப்பாடான்னு படுத்துட்டு இருக்கான். ஆதிசேஷனை விட சுகமா இருக்கான். அம்மாவோட புடவை தானே குழந்தைக்கு சுகம். தேமேன்னு படுத்துட்டு இருக்கானா. இப்படி ரெண்டு கையெல்லாம் அப்படி வச்சுண்டு, கையை மூடிண்டு, கால் அப்படி நீட்டிண்டு ஆன்னு படுத்துட்டு இருக்கான. லேசா பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்துண்டு சொப்பு வாய லேசா. அந்த குழந்தைகள் தூங்குறதே அழகுதான். அந்த குழந்தைகள் தூங்கிறத பார்க்கறது நிஜமாவே காண கண்கோடி வேணும். அது எந்த குழந்தையா வேணா இருக்கட்டும். இப்போ எத்தனை பேர் இந்த கட்டட வேலைகள்லாம் செய்வாள். அவள் எங்கே இருக்காளோ அங்கேயே தான் இருப்பாள். அதேமாரி எங்கேயாவது ஓரத்தில் போட்டிருப்பா. தூங்குறத பார்த்தா அச்சொடின்னு இருக்கும். இல்லாட்டி தெருநாய் தானே 4 நாய்க்குட்டி போட்டிருக்கும். நாய்க்குட்டி இப்படி படுத்துருக்கும். பார்த்தாலே அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணும். அது அது ஒரு அழகு. இந்த குழந்தைகள் அப்படின்னால அதுக்கு ஒரு வசீகரம் இருக்கத்தான் செய்யறது. இப்போ குழந்தைகளுக்கே அழகு உண்டு அப்படின்னா இவனே குழந்தையா வந்திருக்கான். குழந்தைகளுக்கு அவ்வளவு அழகை கொடுக்கிற பகவான் இவ்வளவு அழகா வந்துட்டான். தேமேனு படுத்துன்னு இருக்கான். பூதனா பார்த்தாள். பூதனா ஆச்சரியமா பார்த்தாள். இந்த குழந்தைய பார்த்தாள் ஜோரா. ஆச்சரியம். பூதனா வந்தாள். பகவான் கண்ணை மூடி படுத்துனுட்டான். அது வரைக்கும் கண்ணை திறந்துட்டு தான் இருந்தான். பாதி கண்ணை மூடிண்டு பாதி கண்ணை திறந்துண்டு படுத்துட்டு இருந்தான் பகவான். பூதனா வந்தாள். இந்த குழந்தைய நான் எடுத்து பார்க்கணுமே அப்படின்னுட்டாள். எடுத்து கொடுத்துட்டா யசோதை. கிடைக்குமா அந்த பாக்கியம்? கிடைச்சுடுத்தான் பூதனைக்கு. அப்படியே கையில் வாங்கிண்டாள். வாங்கிண்டவள் லேசாக ஒரு வெட்டுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளிட்டா. பயல கொழுப்பு தானே. வெட்டுக்குன்னு ஒரு கிள்ளுக்கணும். லேசாக குவான்னு அழறான். இவன் சும்மாவே நல்லா நடிப்பான். லேசாக கிள்ளிட்டா. வீல் வீல் வீல்னு அழறான். பூதனா பார்த்தா குழந்தைக்கு பசிக்கிறது போல இருக்கே. யசோதைக்கு அறிவில்லை. அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் இல்லையா? ஆமாம், நிறைய பசிக்கிறது அவனுக்கு அப்படின்னு விட்டா. உடனே நான் பால் கொடுக்குறேனே, நான் கூட எந்தம்மா ஒத்துப்பாளா? தான் பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தி பால் கொடுக்க சத்தியமாக ஒத்துக்க மாட்டான். அது எந்தம்மா? அவ்வளோதான். யாரை கொடுக்குறேன்னு கேட்டாலே நெற்றிக்கண்ணை திறந்து பொசிக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பா. அவ்வளோதான். ஒன்றும் வேண்டாம், பால்லாம் நல்லா சுரக்கிறதான்னு கேட்டாலே அம்மாக்களுக்கு கோவம் வரும். ஏதோ பரவாயில்ல. அது ஒரு கஞ்சத்தனை வேறு சொல்லுவாள் வயசானவாள்லாம். ஏதோ பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா நிறைய சுரக்கிறதுன்னு சொன்னால் கண்பற்றும். அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லையா? அந்த மாதிரி கூட அப்படின்னு விட்டாளாம். அழகாக பார்த்தா மடியில் வச்சுண்டா. விஷப்பால் கொடுக்குறா. முளையில் விஷம் தடவிண்டு வந்திருக்கா. குழந்தைக்கு யாராவது விஷம் கொடுப்பாளா? விஷம் தடவிண்டு வந்துட்டாளாம். நஞ்சு விஷம் எல்லாம் தெரிஞ்சவன் இவன் தானே. இவனுக்கே விஷத்தை கொடுக்குறாளாம். பகவான் பார்த்தான். என்னை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணலாம், என் மூக்கை பிடிச்சு கொலை பண்ணலாம், என்னை தூக்கி கீழே அடிச்சு கொலை பண்ணலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு பால் கொடுத்து கொலை பண்ணணும்னு தோன்றது. அப்போ இவ பாதி மனசு நன்னாத்தான் இருக்கு. எனக்கு பால் கொடுக்கணும் வரைக்கும் நன்னா இருக்கு. கொலை பண்ணணுன்றது நன்னா இல்லை. ஆனால் பகவான் இந்த ஒரு பாதியை மட்டும் எடுத்துட்டானா, இன்னொரு பாதியை எடுத்துக்கல. ஐயோ எனக்கு பால் கொடுக்கணும்னு எனக்கு தோணிடுத்து அப்படின்னு சொல்லி பரம சந்தோஷமா அந்த பாலை குடிச்சான். பகவான் எப்பொழுதுமே ரொம்ப நன்றி உடையவன். யாராவது தனக்கு ஏதான சின்னதாக பண்ணிட்டான்னா அதுக்கு பெருசா அனுகிரகம் பண்ணக்கூடியவன் கிருஷ்ணன்.
பெரிய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான் கண்ணன். அப்படி ஆசைப்பட்டுட்டான் பகவான். என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தான். ஏன்னா பால் அப்படின்றது தன்னோட ரத்தத்திலே கொடுக்கறதானே. அவள் தன்னுடைய ரத்தத்தையே பாலா கொடுத்துருக்கா. அதனால அவளுக்கு இனிமேல் ரத்த சம்பந்தமே இல்லாமல் பண்றேன்னு சொல்லி அழகா அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான் பகவான். பூதனை கதர்றா, என்னை விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு கதர்றா. பகவான் விடவே இல்லை. அவகிட்ட இருக்க எல்லா கெடுதலையும் எடுத்துட்டான். நேரம் மோட்சத்துக்கு அனுப்பிட்டான். அவளுடைய அந்த சரீரம் இங்க கீழே விழர்து. பூதனாவுடைய உண்மையான சரீரம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. பேய் முளை நஞ்சு அப்படின்ற ஆண்டாள். பேய் முளை நஞ்சு ஊனாக உண்டான். அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டான். ஆனந்தமா ரொம்ப நாளா சிவபெருமான் சொல்லிகிட்டே இருந்தாராம். பகவான் வந்தபோதெல்லாம் அந்த விஷம் நல்ல டேஸ்ட் தெரியுமா கிருஷ்ணா, ஆளாகல விஷம் ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட், அது ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னாராம். ரொம்ப நாளாக பகவானுக்கு இப்படி பார்த்துட்டே இருந்தாளாம். அப்பப்போ ஸ்ரீதேவி சொல்லுவாளாம், ரொம்ப தான் பீத்திக்காதீங்க, என்ன சிவபெருமான் விஷமாக குடிச்சுட்டேள் அப்படின்னாலாம். பகவானுக்கு ரோஷமாக இருந்தது தான். இப்போ பார்த்தான் சான்ஸ் கிடச்சி கொடுத்து, எனக்கும் விஷம் கிடச்சி கொடுத்து நன்னா குடிச்சான். சிவபெருமான் குடிக்காத குடிக்காத விஷம் 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 அப்படின்னாராம். பகவான் சொன்னான், நீ குடிக்கும்போது நான் சொன்னேனா, ஏன் பொறாமை உங்களுக்கு, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் எல்லா விஷத்தையும் குடிச்சுட்டானா. ஏற்கனவே நீலவண்ணம் இன்னும் நீளமாக போயிடுத்தான். சிவபெருமான் அழறா. பார்வதி இப்படி பார்க்குறா. 2 பேருக்கும் விஷத்தை குடித்தா ஒன்றும் ஆகாது, இன்னும் ரொம்ப தான் அழறேல அப்படின்னு. இல்லடி பகவான் பாவண்டி அப்படின்னு அழறாராம். குலுங்கி குலுங்கி அழறாராம் சிவபெருமான். பார்வதியை சிரிச்சா. அவனா பாவம், பால் கொடுத்த அவள் அல்லவா பாவம், இவனுக்கு பாலை கொடுத்து அவப்பட்ட பாடு நாளில் பார்த்தேன் அப்படின்றா. அவள்லாம் அப்படி பேசின்னு இருக்க. அவள் கீழே விழறா. அவளுடைய ஆத்மா ஜோரா புஷ்பக விமானத்தில் ஏறி வைகுந்தம் போகிறது. கெட்டதையே கொடுத்தாலும் நல்லது பண்ணக்கூடிய ஒருத்தன் பகவான் கிருஷ்ணன். நீங்கள் கெடுதலையே கொடுத்தாலும் கூட கிருப பண்ணக்கூடியவன் பகவான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனையோ கொடுக்குறோம். வேத மந்திரங்கள்லேயே பல சந்தர்ப்பத்தில் பூஜையில் சொல்லுவா, நான் உபச்சாரம் நினச்சி நிறைய அபச்சாரம் பண்ணுறேன்ப்பா, இந்த அபச்சாரத்தை எல்லாம் நீ உபச்சாரமாக ஏற்றுக்கோ அப்படின்னு ஸ்லோகம். பூதனா மோட்சம் அடையிறாளாம். ஜோரா அழுதுண்டே போகிறாளாம். அப்படி நெஞ்ச பிடிச்சுட்டே போகிறாளாம். வைகுந்தத்தில் போனால் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் வரவேற்கிறாளாம். அவள் அப்படி தலை வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாள். நாராயணன், பா என்ன அழகா பால் கொடுத்தா எனக்கு அப்படின்றாராம். அவள் கதறா, பிரபோ மன்னிச்சுடுங்கோன்றாராம். பகவான் சொல்றான், எவ்வளோ பெரிய கிருப பண்ணியிருக்காய், என்னுடைய பராக்கிரமம் லோகத்துக்கு தெரியும்படியா ஒரு கிருப பண்ணியிருக்காய் அப்படின்னு விட்டாராம். பூதனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜகாம்சயாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப்ப சத்கதி. விஷப்பால் கொடுத்த பூதனைக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அப்போ உங்ககிட்ட எவ்வளோ விஷம் இருக்கு இல்லையா? மனசில் விஷம் இருக்கு, வார்த்தைகளில் விஷம் இருக்கு, சிந்தனைகளில் விஷம் இருக்கு. அடுத்தவாளை கேவலப்படுத்துறதுக்காக சில சமயத்தில் அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி நடப்போம். இதெல்லாம் ஒரு விஷம். இந்த விஷம் எல்லாத்தையும் கண்ணன் பாதங்களில் போட்டுடுங்க. அதுதான் பூதனா மோட்சத்து ரகசியம். என்னன்னா, உங்ககிட்ட என்ன விஷம் இருந்தாலும் கண்ணன் கிட்ட கொடுத்துடு, அந்த விஷத்தை எடுத்துண்டு அவன் அனுகிரகம் பண்ணுவான். அதுதான் கிருஷ்ணவதார். நம்ம நிறைய அசிங்கம் இருக்குது, நம்ம வெளில சொல்ல முடியாது, நமக்கே தெரியறது. நம்ம புத்தியில் எவ்வளவு அசிங்கம் இருக்குது, எப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஒருத்தர்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறோம், ஆனால் மனசுக்குள்ள பொறாமையோடு பேசுகிறோம். அவளை கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவளை பார்த்து வெறுத்து போகிறோம். அவள் மேலே அத்தனை ஒரு கோபம் இருக்குது, வெளியில் காட்டுறதில்லை. யாரோலாம் வேண்டாம், வீட்டுக்கார மேலே எவ்வளோ கோபம் வருது, பொண்டாட்டி மேலே எத்தனை கோபம் வருது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி நினச்சிருக்கப்படாது, இப்படி பேசியிருக்கப்படாது. அப்போ நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியறது இல்லையா? யார் சரி யார் தப்புன்றதில்லை, ஆனால் தப்பு. அப்போ இதெல்லாமே விஷம். எத்தனை சந்தர்ப்பத்தில் பகவானையே தப்பாக நினச்சிருக்கோம். இருக்கானா இல்லையா, கண் இருக்கா இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, எனக்கு என்ன பண்ணிட்டான், இவ்வளோ தூரம் கோவில் போனேன்னு, இவ்வளோ விஷம் இருக்கு இல்லையா? இந்த எல்லா விஷத்தையும் பூதனா மாதிரி கொடுத்துடுங்க, கிருஷ்ணான்னு கொடுத்துடுங்க. நிறைய விஷம், ஒவ்வொரு நாளும் விஷம் வந்துட்டே இருக்கு இல்லையா? சோம்பேறித்தனம் அது ஒரு விஷம், பேராசை ஒரு விஷம்,
நிறைய விஷம். இந்த விஷத்தெல்லாம் பூதனா கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டேன்னா மோட்சம் கிடைக்கும். ஆச்சரியமா பகவான் அப்படி பூதனாவுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். ஆனந்தமா அவரோட சரீரத்தை பார்த்து கோகுலத்திற்கு ஜனங்கள்லாம் பயந்தே போயிட்டா. ஐயோ, இவ்வளோ பெரிய ராட்சசியா அப்படின்னு. இவ்வளவும் பண்ணியாச்சு. பால் குடிச்ச கண்ணன் 10 நாளான குழந்தை அவ திருமார்பில விளையாடின்னு இருக்கானா. அவ செத்து போயிட்டா, அப்பயும் பால் குடிச்சுட்டு இருக்கானா. செத்து போனவகிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கான். அவ கஷ்டப்பட்டு ஏணியெல்லாம் போட்டு பூத்தனா மேலே ஏறி இந்த குழந்தைய கீழே எடுத்து கொண்டு வரா. உடனே கோபிகைகள்லாம் அதுக்குள்ள ஐயோ என்ன அழகா இருந்தான், எப்படி இருந்தான் எல்லாம் புலம்பின்ட்டு இருந்தார்கள். கண்ணன் நல்லபடியா வந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு திருஷ்டி சுத்துறாளாம். மாட்டு பின்னாடி எடுத்துட்டு போய் அதோட வாழெல்லாம் சுழட்டி பகவானுக்கு திருஷ்டி கழிக்கிறாளாம். தெருவில் வீதி நடந்து போகிறவாள மண் எடுத்து பகவானுக்கு திருஷ்டி கழிக்கிறாள். பகவானுக்கு திருஷ்டி உண்டா? பகவானுக்கு அவன் திருஷ்டி சுத்துறதை பார்த்துட்டு பகவானே அசந்து போகிறான். என் மேலே இவ்வளோ ஆசையா அவளுக்கு. ஸ்ரீதேவியை பார்த்து நாராயணன் கேட்குறா, ஒரு நாளாக எனக்கு நீ திருஷ்டி சுற்றி போட்டிருப்ப? அப்படி ஸ்ரீதேவி பார்த்தா, அதுக்கு இங்கே இருந்தால் தானே திருஷ்டி சுற்றுறதுக்கு, எங்கேயாவது அலைஞ்சுட்டே கிடக்கிறது. ராமாயணத்தில் கூட யாரும் இவ்வளோ திருஷ்டி சுற்றலையா? கிருஷ்ணவதாரத்தில் திருஷ்டி சுற்றி போட்டுட்டே இருக்கா. இன்றைக்கும் திருவனந்தபுரத்தெல்லாம் ஸ்ரீரங்கம் அங்கெல்லாம் பெருமாள் எங்கேயாவது திருவீதி விழாலாம் போயிட்டு வந்தார் வச்சுக்கோங்களேன், திருஷ்டி கழிப்பா. ஊர் கடவு உறவு கண்ணு, நாய் கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு எல்லாம் தெருவில் பார்த்துருக்கு. பெருமாள் நன்னா இருக்கணுமே திருஷ்டி சுற்றுவா. அது திருஷ்டி சுற்றுறது பாட்டே இருக்குது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு. பல்லாண்டு எதுக்குடானா கண்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போடுறது. எல்லாரும் திருஷ்டி சுத்தி போட்டாளாம். யசோதை கிட்ட கண்ணனை கொடுத்தாளாம். இப்பதான் குழந்தை அடைஞ்சிருக்கா. 10 நாள்ல திடீர்னு காணாம போயிடும், இல்லாம போயிடுதுன்னு நினைச்சா. பல சந்தர்ப்பங்கள் திடீர்னு பகவானை இழந்தா மாதிரி தோணும். ஐயோ நமக்கு பகவான் இல்லையான்னு தோணும். எங்கேயும் போக மாட்டான், நம்மளை விட்டு எங்க போயிட போறான். அழகா யசோதை கிட்ட கொடுத்தா யசோதை திரும்பி உடனே வீல்னு அழறான். உடனே பால் கொடுக்குறாளாம் யசோதை. ஐயோ இவனுக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன், அவளை மாதிரி நான் செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு நினைக்கலையா. உடனே பால் கொடுத்தாளாம் யசோதை. பால் கொடுத்து முடிச்சா அப்படின்னு கொட்டாய் விட்டுதான் குஞ்சு பையன். விஷத்தையும் குடிச்சுட்டு பாலையும் குடிச்சுட்டு ஜோரா சொப்பு வாயை திறந்து கொட்டாவி விட்டான். யசோதை குழந்தைக்கு தூக்கம் வந்துடுத்து அப்படின்னால உடனே யசோதை மடியில போட்டுண்டு பாட்டு பாடுறாளாம். தாலேலோ 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 தாலேலோ. மடியில் யசோதை போட்டுண்டு தன் மடியில் கண்ணனை வச்சுண்டு அழகா தட்டிண்டு பாடுறா. நீங்களும் உங்கள் மனசில் இப்போ உங்கள் மடியில் கிருஷ்ணன் இருக்கான். ஏன்னா நம்ம பகவத் கதைகள் கேட்கும் பொழுது எந்த அவதாரத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த அவதார மூர்த்தி நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மடியில் வந்து உட்காந்துடுறான். இப்போ ஸ்வயம் குட்டி கிச்சாபைய உங்கள் மடியில் இருக்கான். சரியா? தாலேலோ 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 தாலேலோ. தாலேலோ 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 தாலேலோ. அன்போடு யசோதை அழகாக தாலாட்ட அன்போடு யசோதை அழகாக தாலாட்ட ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான். ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான்.
தாலேலோ 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 தாலேலோ. கோபி மணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோபி மணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன். கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான்.